ஓம் சாந்தி. 13/2/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தை யாராக இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ அவரை சரியான முறையில் அறிந்து கொண்டு நினைப்பதுதான் முக்கியமான விஷயம் ஆகும். மனிதர்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் மிகுந்த யுக்தியுடன் புரிய வைக்க வேண்டும். கேள்வி: முழு உலகத்திற்கான எத்தகைய ஒரு படிப்பை நீங்கள் இங்குதான் படிக்கிறீர்கள்? பதில்: நீங்கள் அனைவரும் ஆத்மா ஆவீர்கள் என்பதே முழு உலகத்திற்கான படிப்பு ஆகும். ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். முழு உலகத்திற்கான தந்தை அனைவரையும் தூய்மையாக ஆக்குவதற்காக ஒரே ஒரு முறை வருகின்றார். அவரே படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றிய ஞானத்தை அளிக்கின்றார். எனவே உண்மையில் இது ஒன்றுதான் பல்கலைக்கழகம் ஆகும், யூனிவர்சிட்டி ஆகும். இந்த விஷயத்தை குழந்தைகள் தெளிவுபடுத்தி புரிய வைக்க வேண்டும். அதாவது யூனிவர்ஸ் என்றால் உலகம், முழு உலகத்துக்குமான படிப்பை சொல்லிக் கொடுக்கும் யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம் இதுவே ஆகும். ஓம் சாந்தி. பகவானின் மகா வாக்கியம். இப்போது பகவான் யார் என்பதையோ ஆன்மீக குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். பாரதத்தில் யாருமே சரியான முறையில் அவரை அறியாமல் இருக்கிறார்கள். நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்பதை சரியான முறையில் யாரும் அறியாமல் உள்ளார்கள் என்று பாபா கூறவும் செய்கின்றார். உங்களிலும் வரிசை கிரமமாக இருக்கிறீர்கள். வரிசை கிரமமான முயற்சிப்படி அறிந்துள்ளீர்கள். இங்குதான் இருக்கிறார்கள் என்றாலும் கூட சரியான முறையில் அறியாமல் இருக்கிறார்கள். சரியான முறையில் அறிந்து பின் தந்தையை நினைவு செய்வது இது மிகவும் கடினமாக உள்ளது. மிகவும் எளிதானது என்று குழந்தைகள் கூறுகின்றார்கள் என்றாலும் கூட நான் யாராக இருக்கின்றேன்? நான் நிரந்தரமாக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். புத்தியில் இந்த வழிமுறை இருக்கிறதா? நான் ஆத்மா, மிகவும் சிறியதாக உள்ளேன். நம்முடைய பாபா தந்தை கூட புள்ளியாக சிறிய அளவில் இருக்கிறார். அரை கல்பமாக பகவானுடைய பெயரையே எடுக்கவில்லை. துக்கம் ஏற்படும் பொழுதுதான் ஹே பகவான் என்று அவரை நினைக்கிறார்கள். இப்பொழுது பகவான் யார் என்பதையோ எந்த மனிதரும் புரியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது மனிதர்களுக்கு எப்படி புரிய வைக்க வேண்டும் என்பது பற்றி நீங்கள் விசார் சாகர் மந்தனம் செய்ய வேண்டும். ஞான கடலை கடைந்து சிந்தனை செய்ய வேண்டும். இங்கு பெயர் கூட பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்று எழுதப்பட்டுள்ளது. இதன் மூலமாக கூட இது ஆன்மீக எல்லையற்ற தந்தையின் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்பதை மக்கள் புரிந்து கொள்வதில்லை. இப்பொழுது மனிதர்கள் சட்டென்று புரிந்து கொண்டு விடும் வகையில் என்ன பெயர் வைக்கலாம்? எப்படி இது ஒரு யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம் என்பதை மனிதர்களுக்கு புரிய வைக்கலாம்? யூனிவர்ஸ், உலகம் என்ற வார்த்தையிலிருந்து யூனிவர்சிட்டி என்ற வார்த்தை வெளிப்பட்டுள்ளது. யூனிவர்ஸ் என்றால் முழு உலகம் ஆகும். அதனால் யூனிவர்சிட்டி என்று அதற்கு பெயர் வைத்துள்ளார்கள். இங்கு எல்லா மனிதர்களும் படிக்க முடியும். உலகத்தில் படிப்பதற்கான யூனிவர்சிட்டி இதுவாகும். இப்பொழுது உண்மையில் முழு உலகத்திற்காக ஒரே ஒரு தந்தை வருகின்றார். இது அவருடைய ஒரே ஒரு பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி ஆகும். இங்கு லட்சியம் மற்றும் நோக்கம் கூட ஒன்றுதான். தந்தைதான் வந்து முழு யூனிவர்ஸையும், அதாவது முழு உலகத்தையும் தூய்மையாக ஆக்குகின்றார். யோகம் கற்பிக்கிறார். இதுவோ அனைத்து தர்மத்தினருக்காகவும் உள்ளது. தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று பாபா கூறுகின்றார். முழு உலகத்திற்கான தந்தை இன்கார்போரியல் காட் ஃபாதர், நிராகாரமான இறைவனாகிய தந்தையாவார். ஆக நாம் ஏன் இதன் பெயரை ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் இன்கார்போரியல் காட் ஃபாதர் என்று வைக்கக்கூடாது?
அதாவது நிராகாரமான இறை தந்தையினுடைய ஆன்மீக பல்கலைக்கழகம் என்று ஏன் பெயர் வைக்கக்கூடாது? இந்த எண்ணம் எழுகிறதல்லவா? மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள்? முழு உலகத்தில் ஒருவர் கூட தந்தையை அறியவில்லை. படைப்பவரை அறிந்தால்தானே பிறகு படைப்பையும் அறிந்து கொள்வார்கள். படைப்பவர் மூலமாகத்தான் படைப்பு பற்றி அறிய முடியும். தந்தை குழந்தைகளுக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்து விடுவார். வேறு யாருமே அவரை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள். ரிஷிகள் முனிவர்கள் கூட தெரியவில்லை தெரியவில்லை என்று சொல்லியபடியே சென்று விட்டார்கள். எனவே முன்பெல்லாம் உங்களுக்கு இந்த படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் இருந்ததில்லை என்று தந்தை கூறுகிறார். இப்பொழுது படைப்பவராகிய அவரை வந்து புரிய வைத்துள்ளார். என்னை எல்லோரும் வந்து எங்களுக்கு சுகம் சாந்தியை கொடுங்கள் என்று அழைக்கவும் செய்கிறார்கள் என்று தந்தை கூறுகிறார். ஏனெனில் இப்பொழுது உலகத்தில் துக்கமும் அமைதியற்ற நிலையும் உள்ளது. அதனால் தந்தையின் பெயரே துக்கத்தை நீக்கி சுகமளிப்பவர் என்பதாகும். அவர் எப்படி துக்கத்தை நீக்கி சுகம் அளிக்கிறார் என்பதை யாரும் அறியாமல் இருக்கிறார்கள். எனவே நிராகாரமான காட் ஃபாதர் இறை தந்தைதான் இந்த ஞானத்தை அளிக்கின்றார் என்று மனிதர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் இதுபோல நீங்கள் தெளிவாக எழுத வேண்டும். இதுபோல ஞான மனனம் செய்ய வேண்டும். சிந்தனை கடலை கடைய வேண்டும். மனிதர்கள் அனைவரும் கல் போன்று புத்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். இப்பொழுது உங்களை அவர் தங்கம் போன்ற புத்தி உள்ளவர்களாக ஆக்கி கொண்டிருக்கின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. மாயையுடனான குத்துச்சண்டையில் தோற்றுவிடக்கூடாது. ஒருபொழுதும் வாயிலிருந்து தீய சொற்கள் வெளிப்படக்கூடாது. தீய பார்வை, தீய நடத்தை, தீய செயல்கள் ஆகியவை இருக்கக்கூடாது என்பதிலே கவனம் இருக்கட்டும். 2. முதல் தரமான நறுமணமுள்ள மலராக வேண்டும். கடவுள் தானே வந்து நமக்கு கற்பிக்கின்றார் என்ற போதை இருக்கட்டும். தந்தையின் நினைவில் இருந்து எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒருபோதும் வாடி போகக்கூடாது. வரதானம். உறுதிமொழி மற்றும் நடைமுறை என்பதன் சமநிலையின் மூலம் தன்னை பாவங்களிலிருந்து பாதுகாப்பாக வைத்து கொள்ளக்கூடிய உலக சேவாதாரி ஆகுக. உறுதிமொழி கொடுப்பது அல்லது சவால் விடுவது மற்றும் நடைமுறைப்படுத்தி காட்டுவது என்பதில் சமநிலை வைப்பதன் மூலம் தன்னை பாவங்களில் இருந்து பாதுகாப்பாக வைக்கக்கூடிய உலக சேவாதாரி ஆகுக. விளக்கம். குழந்தைகள், நீங்கள் என்ன உறுதிமொழி செய்கிறீர்களோ அது நடைமுறை வாழ்வில் சமமானதாக இருக்க வேண்டும். இல்லையெனில் புண்ணிய ஆத்மாவிற்கு பதிலாக சுமை கொண்ட ஆத்மாவாக ஆகிவிடுவீர்கள். இந்த பாவம் மற்றும் புண்ணியத்தின் நிலையை அறிந்து கொண்டு தன்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் எண்ணத்திலும் விகாரத்தின் பலவீனம், வீணான பாவனை, வெறுப்பு மற்றும் பொறாமைக்கான பாவனை இருந்துவிட்டால் அது பாவத்தின் கணக்கை அதிகரிக்கிறது. எனவே புண்ணிய ஆத்மா ஆகுங்கள் என்ற வரதானத்தின் மூலம் தன்னை பாதுகாப்பாக வைத்து உலகத்திற்கு சேவாதாரி ஆகுங்கள். குழுவின் ரூபத்தில் ஒரே வழி மற்றும் ஒரே சீரான நிலையை அனுபவம் செய்ய வையுங்கள். ஸ்லோகன். தூய்மையின் ஜோதி நாலாபுறமும் சுடர்விட ஆரம்பித்தால் பாபாவை சகஜமாக பார்க்க முடியும். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிக்கை. வெளிப்பாடு என்ற கொடியை ஏற்றுவதற்கு முன்னால் 2 சொற்களை ஒவ்வொரு காரியத்திலும் கொண்டு வர வேண்டும். ஒன்று சர்வ சம்பந்தம் மற்றும் அனைத்து வித தொடர்பில்
தங்களுக்குள் ஒற்றுமையோடு இருப்பது. அநேக விதமான சமஸ்காரங்கள் இருந்த போதிலும் வேற்றுமையில் ஒற்றுமை மற்றும் திடத்தன்மை என்பதுதான் வெற்றிக்கான சாதனங்கள் ஆகும். அவ்வப்போது ஒற்றுமை என்பது ஆட்டம் கண்டுவிடுகிறது. இவர் செய்தார் என்றால் நான் செய்வேன் என்பது அல்ல. தங்களுடைய வாசகமே என்னவென்றால், சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றம் என்பதுவே அன்றி உலக மாற்றத்தின் மூலம் சுய மாற்றம் என்பது அல்ல. நல்லது. ஓம் சாந்தி.